தரிசனம் ஆலய தரிசனம். அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இளங்காளியம்மன் திருக்கோயில், சைதாப்பேட்டை. பிடாரியம்மன் வழிபாடு நம்முடைய பாரம்பரிய வழிபாடுகளில் ஒன்று. பெரும்பாலும் எல்லை தெய்வமாக இருந்து வரும் பிடாரியம்மன் துடியான ஒரு தெய்வம். நல்லவரை ஓடி வந்து காக்கும் இந்த அன்னையே தவறு செய்தவர்களை நிற்க வைத்து கேட்கும் கண்டிப்பான அதிகாரியாகவும் விளங்குகிறாள். திக்கற்றவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு இந்த பிடாரி இளங்காளியே காவல் நிலையமாகவும் நீதிமன்றமாகவும் இருக்கிறார். அருள்மிகு பிடாரி இளங்காளியம்மன் புகழை இங்கே காணவிருக்கிறோம். பிடாரி என்றால் திமிர் பிடித்தவள், ஆணவம் கொண்டவள், யாருக்கும் அடங்காதவள் என்ற பொருளைக் கொண்டு அடங்கா பிடாரி என்று பாமர மக்களின் வழக்கத்தில் சொல்லப்படும் வார்த்தைகளைக் கொண்டு இந்த அம்மனை சிலர் நினைக்கலாம். இன்னும் சில பேர் சிவனின் வார்த்தைகளை மதிக்காமல் இரவு நேரத்தில் நகர்வலம் வந்து அரக்கர்களை அழித்து கொன்றதால் இவள் சிவனுக்கே அடங்கவில்லை, அதனால் இவள் பிடாரி என்று அழைக்கப்படுகிறாள் என்று சொல்வார்கள். ஆனால் இவள் ஒரு கிராம தேவதை, காளி பிடாரி என்று அழைக்கப்படுகிறாள். அன்னைக்கு பீடாபஹாரி என்ற ஒரு பெயர் உண்டு. சமஸ்கிருதத்தில் இதற்கு பீடைகளை போக்குபவள் என்று பொருள். பீட அபஹாரி என்றால் பீடைகளை பறித்து கொண்டு நன்மைகளை அருளுபவள் என்று பொருள். இப்படிப்பட்ட சொல்லான பீட அபஹாரி என்பதே பின்னாளில் மருவி பிடாரி என்று ஆனது என்று சொல்கிறார்கள். இந்த அன்னை எப்போது தோன்றினாள் என்று யாருமே கணித்து கூற முடியாது. அருள் சக்தியான இளங்காளி அம்மன் சென்னை நகரின் இதயப் பகுதியான அண்ணா சாலையில் சைதாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே பிரதானமான இடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கிறாள். இந்த கோவில் ஒரு சுற்று மட்டுமே கொண்ட சிறிய கோவில். இது 300 வருடங்கள் பழமையான கோவில் என்கிறார்கள். நுழைவு வாயிலின் முகப்பில் ஸ்ரீ பிடாரி அம்மன் காலை மடித்துக் கொண்டு வலது காலை தொங்கவிட்டுக் கொண்டு இருக்கும் உருவ சிலை அமைந்திருக்கிறது. அவளின் வலது கைகளில் சூலமும் டமருகமும் அமைந்திருக்கின்றன. இடது கைகளில் பாசமும் குங்கும கிண்ணமும் கொண்டிருக்கிறாள். 2 தென்னை மரங்களுக்கு இடையில் சிறிய கோபுரம் தென்படுகிறது. இது 3 அடுக்குகளை கொண்டு அமைந்திருக்கிறது. கோபுரத்தின் உச்சியில் 3 அடுக்குகளாக செப்பு கலசங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவிலின் மேற்கூரையில் அம்மனின் உருவ பொம்மைகள், விநாயகர், மயிலுடன் கூடிய முருகன் என பல வண்ணங்களில் பொருத்தப்பட்டு மிக அழகுற காட்சியளிக்கிறது. கோவில் முகப்பில் 10 கைகளில் ஆயுதங்களுடன் உக்கிர நிலையில் அசுரனை வதம் செய்யும் நிலையில் காளி தேவி. இந்த கோவில் நீண்ட மதில் சுவர் கொண்டு இருக்கிறது. கோவிலின் உள்ளே நுழைந்தால் நாம் காண்பது பிரம்மாண்டமான மகா மண்டபம். அந்த மண்டபத்தை தாங்கி நிற்கிறது அழகிய வண்ணம் பூசப்பட்ட தூண்கள். அந்த மண்டபத்தின் நேர் எதிரே அம்மனின் கருவறை. அதன் மேல் விதானத்தில் 2 சிங்கங்கள் அமைந்திருக்க நடுவில் அன்னை பிடாரி ஸ்ரீ இளங்காளி அம்மனின் உருவம்.
சன்னதியின் முகப்பின் 2 மூலைகளிலும் காவல் தெய்வங்களாக சங்கநிதி, பதுமநிதி உருவ பொம்மைகள், கிரியாசக்தி, இச்சாசக்தி ஆகிய உருவ சிலைகள் காவல் கொண்டிருக்க, அம்மனின் கருவறையை காண்கிறோம். இங்கு அம்மன் வடக்கு நோக்கி கோவில் கொண்டிருக்கிறாள். கருவறையின் உள்ளே மிகப்பெரிய காண்டாமணி தொங்குகிறது. கருவறை முழுவதும் செப்புத் தகடுகளால் வேயப்பட்டு இருக்கிறது. ஆங்காங்கே மகாலட்சுமி, சரஸ்வதி, சங்கநிதி, பதுமநிதி என்று இன்னும் பல சிற்பங்களை காண்கிறோம். கருவறையில் அம்மனை தரிசிக்க இருக்கிறோம். அம்மனின் எதிரில் திரிசூலம் கம்பீரமாக நிற்கிறது. அதன் 3 முனைகளிலும் எலுமிச்சம் பழங்கள் சொருகப்பட்டு நிற்கிறது. அதனை தரிசனம் செய்துவிட்டு சற்றே நகர்ந்தால் மிக அழகான அலங்காரத்தில் கர்ப்ப கிரகத்தில் அம்மன் காட்சி தருகிறாள். அலங்காரமாக இடது கன்னத்தில் திருஷ்டி பொட்டு, அவளின் வலது கைகளில் சூலமும் டமருகமும் அமைந்திருக்கின்றன. இடது கைகளில் பாசமும் குங்கும கிண்ணமும் கொண்டிருக்கிறாள். இன்னொரு உற்சவ விக்கிரகம் சற்றே உக்ர நிலையில் தீ ஜுவாலையுடன் அமைந்திருக்கின்றது. விநாயகர் அமைந்திருக்கிறார். வினை தீர்த்த விநாயகர் இங்கு மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்கு குழந்தைகளின் கல்வி சிறந்து விளங்க வேண்டி இவரை வேண்டிக் கொள்கிறார்கள். கோவிலின் நடுவில் தல விருட்சமாக மிக பிரம்மாண்டமான அரச மரம், அதன் அடியில் நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றனர். மிக பெரிய நாகரின் நடுவில் சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அரச மரத்தின் அடியில் பஞ்சமுக விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு உள்ளது. பெண் பக்தைகள் இங்கு நாகருக்கு பூ வைத்து வணங்கி விளக்குகள் ஏற்றுகிறார்கள். இந்த மரத்தை சுற்றி கம்பி வேலி போடப்பட்டு இருக்கிறது. பரிவார தேவதைகளாக சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை காணப்படுகிறார்கள்.
இங்கு பைரவர் சன்னதி உள்ளது. அஷ்டமி நாளில் அவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் குடிகொண்டிருக்கிறார். அவருக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. சோமவார அமாவாசைகளில் இங்கு அமைந்திருக்கும் நாகர்களுக்கு விசேஷ அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. பக்தர்கள், குறிப்பாக பெண் பக்தைகள் பால் ஊற்றி வழிபடுகிறார்கள். ஒரு சிறிய இடத்தில் அறுகோண வடிவ பீடத்தில் நவக்கிரக சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. துர்காதேவியின் சன்னதியின் கதவில் பூட்டுகள் அதிகம் காணப்படுகிறது. இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் பூட்டு போடுவதாக வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் வேண்டிக் கொண்டபடி பூட்டு போடுகிறார்கள். இது சிறப்பான ஒரு வேண்டுதல் என்று சொல்கிறார்கள். அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகளில் இங்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னை இங்கு அன்னபூரணியின் அம்சமாக போற்றப்படுகிறாள். பாலபிஷேகம், நெய் தீபம் ஏற்றுதல், வளையல் காணிக்கை, தொட்டில் கட்டுதல், பொங்கல் வைத்தல் என பலவித வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்குகிறாள் இளங்காளி அம்மன். புன்முறுவல் தவழும் அன்பு முகமும் சகல வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் அருள் விழியுமாக அன்னை பிடாரி இளங்காளி அம்மன் அமர்ந்த கோலத்தில் கர்ப்ப கிரகத்தில் ஆட்சி செய்து வருகிறாள். குங்குமக் கிண்ணமும் சூலமும் பாசமும் உடுக்கையும் ஏந்தியவாறு அன்னை தரிசனம் தருகிறாள். இவளை வணங்க எல்லா தீமைகளும் நீங்கி வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றன என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சென்னையின் காவல் தெய்வங்களில் முக்கியமான இந்த அன்னை சைதாப்பேட்டையின் எல்லை காளியாகவும் இருப்பவள் என்கிறார்கள். பிள்ளை வரம் வேண்டுவோர், திருமண பாக்கியம் வேண்டுவோர், வம்பு வழக்குகளிலிருந்து மீள விரும்புவோர் என பலராலும் வணங்கப்படுகிறாள். முக்கியமாக அநீதி இழைக்கப்பட்டவருக்கு இவளே ஆறுதலாக இருந்து வருகிறாள். ஆடி மாதம் 3வது வாரம் இங்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் பெண்கள் கூட்டம் கூட்டமாக இங்கு வந்து பொங்கலிட்டு படையல் செய்கிறார்கள். ஆடி திருவிழா நாட்களில் அகிலத்தில் உள்ளோரையெல்லாம் காக்கும் இந்த காளிக்கு குங்குமக்காப்பு, சந்தனக்காப்பு, மஞ்சள் காப்பு, அன்னக்காப்பு என விதவிதமான காப்புகள் செய்து அலங்கரிக்கின்றனர். நவராத்திரி காலங்களில் கொலு வைக்கப்பட்டு மிகச் சிறப்பாக அலங்காரம் எல்லாம் நடத்தப்படுகிறது. முருகருக்கு கிருத்திகை நாட்களில் அபிஷேகம், விசேஷ அலங்காரங்கள் நடைபெறுகிறது. இங்கு ராகுகால பூஜை மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. திருமணத் தடை, புத்திரபாக்கியம் வேண்டுவோர் இங்கு வந்து ராகுகால பூஜையில் கலந்து கொண்டால் நன்மை நடக்கிறது என்ற நம்பிக்கை உள்ளது. நோய் கண்டவர்களுக்கு முடி கயிறு போடுவார்கள். சிறப்புகள் பலவற்றை பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிடாரி இளங்காளி அம்மன் ஏழை எளிய மக்கள் தொடங்கி ஆட்சியாளர்கள் வரை பலருக்கும் ஆறுதல் அளிக்கிறாள். பிடாரி ஸ்ரீ இளங்காளி அம்மனை பணிவோம், அவள் அருளை பெறுவோம். இந்த கோயில் ஒரு 300-350 வருஷம் பழமையான கோயில் இது. மேலும் இதோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா, இங்கே அம்மா கிட்ட வேண்டிக்கிறவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதே மாதிரி திருமண தடை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம். மேற்படி பார்த்திங்கன்னா, நீண்ட நாள் நோயில் அவஸ்தைப்படுறவங்களுக்கும் இங்கே வந்தால் நல்ல ஒரு தீர்வு, அம்மாவோட தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டா ஒரு நல்ல
நல்ல தீர்வு குணமடைகிறாங்க, நல்லபடியாக ஆகுறாங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர், முருகர், ஆஞ்சநேயர், பைரவர்னு மற்ற சந்நிதிகளும் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சந்நிதி பைரவர் சந்நிதியில் பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணுறோம். வரும் பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் எல்லாமே விநியோகம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராமநவமி அன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுறோம். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு, முருகருக்கு எல்லாருக்குமே வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணுறோம். இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா விரும்பி வரக்கூடிய கோயில். அது இல்லாத சைதாப்பேட்டையிலேருந்து இல்லாமல் மற்ற எல்லா ஊரில் இருந்தும் பக்தர்கள் வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.